காங்கிரஸ் மட்டும் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தால் திமுகவில் இருக்கக்கூடிய அடுத்த மிகப்பெரிய கூட்டணி கட்சியான விசிகாவும் யோசிக்கும். ஏன்னா அவர்களும் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் இங்கே பாலாறு தேனாறு ஓடுதுன்றதை ஒத்துக்கலை. கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் யோசிக்கும். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே பல எதிர்ப்புகளை இங்கே முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் பாஜக எதிர்ப்பு, காங்கிரஸுடைய ஆதரவு, பாஜகவுடைய எதிர்ப்பு, இந்தியா கூட்டணி அப்படின்றது தான். நீங்கள் 2026 அப்புறம் இந்தியா கூட்டணியிலேருந்தே இங்கே பல மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அங்கே இருக்கிறதுக்கு யோசிப்பாங்க காங்கிரஸ் இல்லாத பட்சத்தில். ஏன்னா இன்றைக்கு பாஜகவின் சாஃப்ட் கார்னராக திமுக எங்கெல்லாம் எடுக்குது, ஈடி வந்தால் இவங்க எப்படி பம்புறாங்க, இவங்களுடைய குடிமை எங்கே மாட்டியிருக்குன்றது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். வெளியே மேம்போக்காக பேசலாம், திமுக தான் ஒற்றை சக்தி பாஜக எடுக்கிறதுன்றத வெளியே பேசலாம். பட் ஆனால் இதே கருத்துக்கள் தேர்தல் சமயங்களில் அவங்க கூட்டணி கணக்கு மாறும்பொழுது வேறு கருத்துக்களாக மாறும். இதை பல மணி நேரங்கள் நம்ம பார்த்துருக்கோம். விசிகாவே திமுக கூட்டணிலேருந்து வெளியே வந்த தருணத்தில் என்னெல்லாம் வெளியே சொன்னாங்க அப்படின்றது தெரியும். அதிமுக கூட இருந்து வெளியே வரும்போது அவங்கள பற்றி என்னெல்லாம் சொன்னாங்கன்னு தெரியும். இது விமர்சனங்கள் தேர்தல் சமயங்களில் அவங்களுடைய கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு மற்ற கட்சிகளை பேசுறதுன்றது யதார்த்தம். இது நடக்கும், நம்ம பார்க்க தான் போகிறோம்.